கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமாக இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் பிதாவாகிய யாவே கடவுளாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாம் சென்ற வாரம் வகுப்பு வரைக்குமாக நாம் மத்தேயு 22ஆம் அதிகாரத்தின் இறுதி பகுதியை நாம் தியானமாக எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவை குறித்து என்ன நினைக்கிறீர்கள், அவர் யாருடைய குமாரன் என்ற கேள்வியை அடிப்படையாக வைத்து இந்த தியானத்தை நாம் துவங்கியவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த 22ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவை குறித்து என்ன நினைக்கிறீர்கள், யாருடைய குமாரன் என்ற அவர் பரிசேயரிடத்திலே பரிசேயர் கூடி வந்திருக்கும் போது இந்த கேள்வியை அவர்களிடத்திலே அவர் கேட்டாலும் அவர்கள் தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறார்கள். அதே சமயம் தாவீது அவரை ஆண்டவர் எப்படி என்று சொல்லி இருக்கிறார் என்ற கேள்வியோடு கூட அந்த பகுதியை முடித்து கொண்டார். அப்போ அந்த பகுதியில் கிறிஸ்து யாருடைய குமாரன் என்ற கேள்விக்கு அங்கு விடை கிடைக்கவில்லை என்பதைத்தான் அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதனால தான் இந்த மத்தேயு 22ஆம் அதிகாரத்தோடு கூட மத்தேயு 16ஆம் அதிகாரத்தையும் என்ன பண்ணணும், நம்ம தியானத்திற்குள்ளாக நாம் எடுத்துக்கொள்ளணும். அப்போது அந்த பகுதியில் வந்த கேள்விக்கு இவர் தாவீதின் குமாரன் என்று தான் அவர்கள் சொல்லி அந்த பகுதியை முடித்து விடுகிறார்கள். அதிலும் ஒரு கேள்வியை கேட்டு அவர் முடித்து விடுகிறார். அந்த கேள்விக்கும் விடை இல்லை. அந்த கேள்விக்கு தான் மையமாக நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த சங்கீதம் 45:16 மையமாக வச்சு அந்த இயேசுவின் முதல் வருகையில் இயேசுவுக்கு பிதாக்களாக இருந்தவர்கள் இயேசுவின் 2ஆம் வருகையில் இயேசுவுக்கு குமாரர்களாக மாறிப்போவார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று அவருடைய முற்பிதாக்கள் அழைப்பார்கள். அப்படிங்கிறத தான் என்ன பண்ணுறோம், அதில் நம்ம ஊர்ஜிதப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்படின்னா இதில் நம்ம பார்த்தோம்னா இந்த தியாலஜி என்று அழைக்கப்படுகிற இயல் என்ற பாடம், இறையியல் என்ற பாடமும், கிரைஸ்டாலஜி என்று அழைக்கப்படுகிற கிறிஸ்தியல் என்ற பாடமும், நுமட்டாலஜி என்று அழைக்கப்படுகிற பரிசுத்த ஆவியியல் என்ற பாடமும், எஸ்கட்டாலஜி என்று அழைக்கப்படுகிற வருங்கால இயல் என்ற பாடமும் அமைந்திருக்கிறது. இந்த 4 பாடங்களை இதில் உள்ளடக்கித்தான் இந்த பகுதியை நம்ம ஆய்வுக்குள்ளாக எடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம ஆராய்ச்சி செய்கிறோம். அப்போ நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த பரிசுத்தாவியல் என்ற பாடத்திலிருந்து ஒரு சில சம்பவங்கள் இதுக்குள்ளே வந்துடும், கிறிஸ்தியல் என்ற பாடத்தின் சம்பவங்களும் இதுக்குள்ளே வந்துடும், இறையியல் என்ற பாடத்தின் சம்பவங்களும் இதில் வந்துடும். வருங்கால இயல் தான் கொண்டு என்ன பண்ணுது, அது முடிக்கப்படுகிறது என்பதை பார்க்குறோம். 1000ஆம் ஆண்டாட்சி ஸ்தாபிக்கப்படும் போது தான் இந்த நிகழ்வு இப்படி நிகழும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம்னா அது வருங்கால இயலில் போய் அந்த படம் முடிகிறதாக இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், நாம் இந்த தியானத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. எனவே அதே மாதிரி தான் அதே அப்படி என்ன பண்ணுறோம், இதை நாம் எடுத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ அதே மாதிரி தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், இந்த 16ஆம் அதிகாரத்துக்குள்ளே நம்ம வர்றோம். இந்த 16ஆம் அதிகாரத்துக்குள்ளே நம்ம வந்தோம்னா, மத்தேயு 16ஆம் அதிகாரத்துக்குள்ளே நம்ம வந்தோம்னா அதில் அந்த மையப்பகுதியில் நம்ம பார்த்தோம்னா அங்கே தான் இந்த பாடத்தை நம்ம அமைக்கிறோம். அப்போ அதே கேள்வி எப்படி பரிசேயரிடத்தில் ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டாரோ அது போலவே என்ன பண்ணுறாரு, ஒரு கேள்வியை இந்த இடத்துல சீஷர்களிடத்தில் கேட்பதாக அந்த இடத்துல பார்க்குறோம். அவர் பிலிப்பு செசரியாவின் பட்டணங்கள் வழியாக அவர் வருகிறார். அப்படி வரும்போது என்ன பண்ணுறாரு, இந்த கேள்வியை சீஷர்கிட்ட என்ன பண்ணுறாரு, தங்கூட நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சீஷரிடத்துல இந்த கேள்வியை அவர் கேட்பதாக அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். படிங்க 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். 13ஆம் வசனம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது, பின்பு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிலிப்பு செசரியா என்ற பட்டணங்களில் அந்த வழியில அவர் வருகிறார். அதுல வரும்போது தம்முடைய சீஷரை நோக்கி வரும்போது அவர் என்ன செய்கிறார், அவர் சீஷரை என்ன பண்ணுகிறார், தம்முடைய சீஷரை நோக்கி மனுஷகுமாரனாகிய என்னை
ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். பாருங்க, அதுல ஆன்சரை அவர் கொண்டு வரல. என்னங்கிறாரு, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு தான் அந்த இடத்துல கேட்கிறார். அப்படின்னா இது மிக முக்கியமான பாடங்கள் ஒன்று. திரித்துவம் இல்லை என்பதை குறித்து ஒரு ஆய்வை நாம் அடிப்படையில் எடுக்கும்போது இந்த பாடம் மிக முக்கிய பாடமாக அமைகிறது என்பதை பார்க்குறோம். ஏன்னா இந்த பாடத்தில் தான் என்ன பண்ணுறோம், இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல நம்ம ஹைலைட் பண்ணுறவங்களா நம்ம இருக்கிறோம். நாம இல்லை, அவரே என்ன பண்ணுறாரு, அது ஹைலைட் பண்ணுறாரு அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம், நாம் தியானிக்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதனால தான் இங்கே சொல்கிறாரு, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று அங்கே ஒரு கேள்விக்கு. அப்படின்னா இந்த பகுதியை என்ன பண்ணுறாரு, ரெண்டு பிரிவாக பிரிக்கிறார். ரெண்டு பிரிவாக பிரிக்கிறாருங்கும் போது ஜனங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. ரெண்டாவது கேள்வி என்ன பண்ணுறாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு என்ன பண்ணுறாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள். ஜனங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போ ஜனங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கும். ஜனங்க அப்படி தான் நினைப்பாங்க, எப்படினாலும் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அர்த்தம், நீங்கள் புரிஞ்சிருக்கீங்களா என்பது தான் பொருள். நீங்கள் சரியாக புரிஞ்சிருக்கீங்களா அப்படிங்கிறத தான் என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல அடிப்படையிலே அதை கொண்டு வருகிறார் அப்படின்னு என்ன பண்ணுறோம், நாம் விளக்கமாக நாம் எடுத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறது ரெண்டாவது பகுதியில் வருது. அதுக்கு முன்னாடி ஜனங்க என்னை பற்றி என்ன சொல், அதாவது மனுஷகுமாரன் என்ன மாம்ச சரீரத்தில் இருக்கக்கூடிய என்னை ஜனங்கள் என்னவென்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்கும்போது அவங்க பாருங்கள் வித்தியாசமான ஆங்கிளில் தான் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் சொல்லுவதாக அந்த இடத்துல நாம் படிப்பினை நமக்குள்ளாக கிடைக்கிறது என்பதாக பார்க்குறோம். 13 படிச்சிட்டோமா, 14 படிங்க. அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், ஏன்னா யோவான் ஸ்நானனுக்கு முன்னாடி செத்து போயிடுறாரு இல்லையா, ஏரோது கொலை செய்து சிறைச்சேதம் பண்ணி விடுகிறார். அப்போ சிலர் உம்மை யோவான் ஸ்நானகர் என்றும், ஏரோதே அப்படிதான் நினைக்கிறார். ஒருவேளை யோவான் ஸ்நானன் உயிரோடு வந்துட்டாரோ அப்படின்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் இவர் அங்கே இருக்கிறாரு, ஆனால் அவர் பாப்புலர் ஆகலை. தெரியுது இவர் போயிட்டு இருக்கிறாரு, ஆனால் இவர் யாருங்கிறது ராஜாங்கத்து வரைக்கும் சரியாக போகலை. அதனால தான் இவரை பற்றி கேள்விப்படும்போது என்ன பண்ணுறாங்க, இவர் யோவான் ஸ்நானனா திருப்பி தான் உயிரோட வந்துட்டாரோ அப்படின்னு எண்ணம் அவர்களுக்குள்ளாக வருகிறது என்று தான் அந்த இடத்துல பார்க்குறோம். இப்போ சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா, வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும், அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள் அப்படிங்கிறார். அப்படின்னா இந்த சிலர் சிலர் என்று அழைக்கப்படுகிற ஜனங்கள் சிலர் யோவான் ஸ்நானகன் என்று ஏன் சொல்லுகிறார்கள், சிலர் எரேமியா என்று ஏன் சொல்லுகிறார்கள், சிலர் எலியா என்று ஏன் சொல்லுகிறார்கள், அல்லது சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசி ஒருவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிற அளவுக்கு தீர்க்கதரிசி என்று ஏன் சொல்லுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இது அவர்களுக்குள்ள அடிப்படை பாடமாக இருக்கிறது என்பதை பார்க்குறோம். இதில் யோவான் சான்று சொல்லுகிறது ஒருவேளை மரித்து போன வந்திருக்கார் அப்படின்னு ஒருவர், எலியான்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்போது அதுக்கு தீர்க்கதரிசி வசனம் உண்டு, தீர்க்கதரிசின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அதுக்கும் தீர்க்கதரிசி வசனம் உண்டு. ஆனால் எரேமியா என்று சொல்லுகிறார்களே அது எப்படி அவர்கள் சொன்னார்கள் அப்படிங்கும்போது ஒருவேளை அந்த தீர்க்கதரிசிகளில் ஒருவர் எரேமியாவாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளாக வந்திருக்க வேண்டும் என்பதை தான் அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதை பாசிட்டிவாக எடுத்தோம்னா. ஆனால் நம்ம அதை நெகட்டிவாக நம்ம எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல எரேமியா என்று வருவதற்கு வாய்ப்பில்லை என்பதைத்தான் அந்த இடத்துல நாம் ஊர்ஜிதம் செய்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஏன்னு கேட்டால் எரேமியாவை பற்றி அங்கு திருப்பி எரேமியா வருவார் என்பதை போல அங்கு வசனங்கள் இருக்கிறதா என்று கேட்டால் அல்ல. இது தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுவதற்கு வார்த்தைகள் உண்டு என்பதை பார்க்குறோம். இப்போ நீங்கள் எரேமியன் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், எரேமியன் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி, கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்போ ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக எரேமியா வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள் இருந்திருக்க வேண்டும். ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக எரேமியா என்று சொல்லுவதாக பார்க்கும். அப்போ எரேமியா என்று அழைக்கப்படுகிறவரும் இந்த எலியா என்று அழைக்கப்படுகிறவரும் ஒன்று போலவே ஒரு தீர்க்கதரிசியானவரிடத்தில் நிறைவேறியது என்பதை தான் என்ன பண்ணுறோம், நான் வசனங்களின் அடிப்படையில் அந்த தியானிக்கிறவர்களாக இருக்கு. லூக்கா 1:15 மற்றும் 41. லூக்கா 1:15 மற்றும் 41. அவர் கர்த்தருக்கு முன்பாக பெரியவராய் இருப்பார். அவர் கர்த்தருக்கு முன்பாக பெரியவராய் இருப்பார். திராட்சரசமும் மதுவும் குடியார். திராட்சரசமும் மதுவும் குடியார். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பார். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பார். யாரு பத்தி பேசுறாரு? யோவான் ஸ்நானகனை பத்தி பேசுறார் இல்லையா? கர்ப்பத்தில் இருக்கும் போதே உன்னை பரிசுத்தால் நிரப்பி என்று எரேமியாவுக்கு சொன்னார். ஆனால் எரேமியா அது தீர்க்க தரிசனமாக எரேமியாவுக்கு நிகழ்ந்ததோ என்னவோ நமக்கு தெரியாது. ஆனால் இது தீர்க்க தரிசனமாக யோவான் ஸ்நானகனுக்கு நிறைவேறி என்பதைத்தான் படிக்கிறோம். படிங்க அடுத்த வசனம் 41. அவர் இஸ்ரேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் கடவுளாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவார். அந்த கடவுளாகிய ஆண்டவரிடத்துக்கு என்ன பண்றார்? நிறைய பேர்த்த திருப்புவாராம். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் அப்படின்னா பிள்ளையாகிய இயேசுவின் இடத்திற்கு பிதாக்கள் என்று அழைக்கப்படுகிற முற்பிதாக்களை திருப்புவார்ங்கிறது ஒரு தீர்க்க தரிசனமாக அமைந்திருக்கிறது. அதை அந்த 22 கடைசியில் நம்ம பார்த்தோம். கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி, கீழ்ப்படியாத நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக, உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவர் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவர். அவர் எலியாவின் ஆவியும் பலம் உடையவரா என்ன பண்றாரா? அவருக்கு முன்னே நடப்பார். அவருக்கு முன்னே நடப்பார். அப்படின்னா இந்த யோவான் ஸ்நானகன் உடைய காரியத்தில் எலியாவின் ஆவி உடையவராக நடக்கிறார். எப்படி எரேமியா எரேமியாவுக்கு சொல்லும்போது கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே பசுத்தாவில் நிரப்பப்பட்டது போல, தீர்க்கதரிசியாக உன்னை அனுப்புவேன் சொன்னது போல, கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே பசுத்தாவில் நிரப்பப்பட்ட எரேமியாவை போலவும் காணப்படுகிறார். எளிமையான உடையும் எளிமையான உணவும் எடுத்துக்கொள்ளுகிற யோவான் ஸ்நானகன் என்று அழைக்கப்படுகிற இவர் எலியாவை போலவும் என்ன பண்றார்? எலியாவின் உணவையும் அந்த எலியாவின் உடையையும் தரித்தவராக, எலியாவின் ஆவியை பெற்றவராக அவர் இருக்கிறார். அப்படிங்கிறதான் என்ன பண்றாரு? அந்த இடத்துல நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். அப்படின்னு என்ன பண்றோம்? நாம் அதில் தெளிவுபடுத்தி பார்க்கிறவராக இருக்கிறோம் பிரியமானவர்கள். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது 17ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் அந்த இது அப்படியே அந்த 16க்கு பின்னாடி அப்படியே வருது. அது பார்த்தீங்களா? எலியான்னு சொல்கிறாரு இல்லையா? அதுக்கு பின்னாடி நம்பளாரு, அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் அவரே கொடுக்குறாரு. 17, 11 13. 17, 11 13. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். ஆனாலும் எலியா வந்தாயிற்று. ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வளவுதான் சொல்றாரு. எலியா முந்தி வரணுமே அப்படின்னு வேதப்பாரர் சொல்றாங்களே அப்படின்னு என்ன பண்றாங்க? அவங்க கேள்வி கேட்டதுக்கு தான் இவர் என்ன பதில் சொல்றாரு? அப்படி வர்றது கரெக்டு தான், வந்துட்டாரு அப்படின்னு அவர் சொல்லும்போது
யாருன்னு அவர் சொல்லலை இல்லையா? படிங்க 13. அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீஷர்கள் அப்பொழுது அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீஷர்கள் என்ன பண்ணிட்டாங்க? அறிஞ்சு கொள்ளுகிறார்கள் என்பதா பார்க்குறோம். அப்படின்னா யோவான் ஸ்நானம் பற்றி சொன்னாருங்கிறது எப்படி அவங்க தெரிஞ்சுட்டாங்க போது இது 17ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 11ஆம் அதிகாரத்தில் இதை பற்றி சொல்லியிருக்கார் என்பதை அவர் நினைவு கூறுகிறார்கள். 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், மத்தேயு 11:14. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தால் வருகிறவராகிய எலியா இவர்தான். நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தால் வருகிறவராகிய எலியா இவர்தான் என்று என்ன பண்ணுகிறார்? அங்கே ஏற்கனவே குழந்தையா இருக்கும்போது எலியாவின் ஆவியும் குணமும் உடையவராய் அப்படின்னு சொன்னதற்கு நேராக இந்த வார்த்தைகள் அங்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதாக பார்க்கிறோம். மார்க் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மார்க். யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டவராய் வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் புசிக்கிறவராய் இருந்தார். எளிமையான உணவு, எளிமையான உடை, இதுதான் ஒட்டக மயிர் உடை தரித்தவராக அவர் இருக்கிறார் என்பதாக பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதற்கு அவர்கள் அவர் மயிருடையை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தார் என்றார்கள். ஒட்டக மயிருடைய தைத்தவராக இவர் இருக்கிறார், அவர் அறையிலே வார்க்கச்சை கட்டி கொண்டவராக அவர் இருக்கிறார். அப்பொழுது அவர் திஸ்பியனாகிய எலியாதான் என்று சொல்லி அகசிய ராஜா கண்டுபிடிச்சிடுறாரு. அவர் யாருன்னு தெரியல அவங்களுக்கு. இந்த மாதிரி தான் இருக்கிறான்னு சொன்ன உடனே அவர் திஸ்பியனாகிய எலியாதான் என்ன பண்றாரு? அவர்கள் புரிந்து கொள்ளுங்க. அப்படின்னா அவருடைய உடையும் இவருடைய உடையும் ஒன்று போலவே இருக்கு. இப்போ ஒரு குருக்கள் இருந்தாங்கன்னா குருக்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் அவருடைய சீஷர்களும் ட்ரெஸ் பண்ணுவாங்க. குருக்கள் என்ன எளிமையான உணவு சாப்பிட்டாரா இவங்களும் எளிமையான உணவு சாப்பிடுவாங்க. குருக்கள் நல்லா சாப்பிட்டாருன்னா இவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. அப்படின்னா குருக்களை போலவே அவர்கள் இருப்பார்கள் என்பதா பார்க்க. அப்படின்னா எலியா எப்படி வாழ்ந்தாரோ அதுபோல ஒரு வாழ்க்கை தரத்தை இந்த யோவான் ஸ்நானன் அமைத்து கொண்டது நிமித்தமாகத்தான் அவர் எலியா என்று அவர் அழைக்கப்படுவராக இருந்தார்ங்கிறத என்ன பண்ணுறோம்? அந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதனால தான் இவர் கேட்கும்போது சிலர் உம்மை எலியா என்றும் யோவான் ஸ்நானகன் என்றும் எரேமியா என்றும் தீர்க்கதரிசி என்றும் என்ன சொன்னாங்க சொல்லப்பாங்க. ஆனால் மார்க் எழுதிய நற்செய்தி நூலிலும் லூக்கா எழுதிய நற்செய்தி நூலிலும் எரேமியாவை பற்றி அவர் சொல்லவில்லை என்பதை தான் என்ன பண்ணுறோம்? அந்த இடத்துல நான் வாசிக்கும் போது நான் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். மார்க் 8ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களை வாசிக்கலாம். மார்க் 8ஆம் அதிகாரம் 27 மற்றும் 28. அதான் ரிப்பீட் பண்ணி கொண்டு வரேன். அவருடைய சீஷர்களும் புறப்பட்டு பிலிப்பு செசரியா பட்டணத்தை சேர்ந்த கிராமங்களுக்கு போனார்கள். இதே பகுதி தான் மத்தேயுல படிச்ச இல்லையா? அதே பகுதி தான் மார்க் எழுதுறாரு. இதுல என்ன சொல்றாரு பாருங்க. வழியிலே அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று ஜனங்க என்ன யாரு சொல்றாங்க அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கும்போது அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறாங்க. எரேமியா பத்தி ஒரு சொல்லல இல்லையா? லூக்கா எழுதிய நற்செய்தி நூல்ல படிங்க அதே பகுதியை 9ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்கள். லூக்கா 9ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19 வசனங்கள். இங்கே பாருங்க, இங்கேயும் அதே என்ன பண்றாரு? லூக்கா பதிவு செய்யும் போது கூட என்ன பண்ணிட்டாரு? எரேமியாவை பற்றி பேசவில்லை. எரேமியா வருவார் தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் அவர்களை நோக்கி ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவர் உயிர் தெழுந்தார் அப்படிதான் சொல்றாங்க. அப்படின்னா என்ன பண்றாங்க? இவங்க மரித்து போனவர்கள் உயிரோடு வரக்கூடும் என்ற ஒரு நம்பிக்கை அவரிடத்துல காணப்பட்டது என்பதான் பார்க்கிறோம். பூர்வகால தீர்க்கதரிசி உயிரோடு வந்துட்டாரு, அப்படி யோவான் ஸ்நானன் உயிரோடு வந்துட்டாரு செத்து போனவர் என்றெல்லாம் என்ன பண்ணுகிறார்கள்? அவர்கள் ஐயப்படுகிறவர்களாக இருந்திருக்கிறார்கள் தான் பார்க்கிறோம். இப்போ எரேமியாவை பற்றி அவர் பேசவில்லை என்பதாக பார்க்குறோம். ஏன்னா எரேமியாவை பற்றி எரேமியா வருவார் என்ற தீர்க்க தரிசனங்கள் அங்கு காணப்படவில்லை என்பதை தான் அந்த இடத்துல மையமாக
நாம் பார்க்குறோம். ஒரு வழக்காக அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்கள், மத்தேயு எழுதும்போது அதை இணைத்து எழுதியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளவர்களாக இருக்கும். மேலும் சில வசனங்கள் இதை ஊர்ஜிதப்படுத்தி காட்டுவதாக பார்க்கிறோம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஏரோது இதை குறித்து இயேசுவை குறித்து கேள்விப்படும் போது என்ன சொல்லுகிறார், அவரிடத்தில் என்ன பேசுகிறார் என்பதையும் நாம் தியானத்தில் எடுத்துக்கொள்கிறோம். அக்காலத்தில் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி, இவர் யோவான் ஸ்நானன், மரித்தோரிலிருந்து எழுந்தார், இவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார், ஆகையால் இவனிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றார். அதனால இவங்கிட்ட பலத்த செய்கைகள் விளங்குது, யோவான் தான் அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, ஏரோது அதை மையப்படுத்தி சொல்லுவதாக பார்க்கிறோம். 1-2 படிச்சிட்டீங்களா? இப்போ நீங்க மார்க்ல படிங்க. 6ஆம் அதிகாரம் 14-15. 6:14-15. அவருடைய பேர் பிரசித்தமானபடியால் ஏரோது ராஜா அவரை குறித்து கேள்விப்பட்டு யோவான் ஸ்நானன் மரித்தோரிலிருந்து எழுந்தார். அதேதான் ரிப்பீட் பண்ணார், யோவான் ஸ்நானன் மரித்தோரிலிருந்து எழுந்தார், ஆகையால் அவரிடத்தில் இந்த பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றார். என்று பேசுகிறார். அதை தொடர்ந்து சிலர் அவர் எலியா என்றார்கள், வேறு சிலர் அவர் ஒரு தீர்க்கதரிசி, வேறு சிலர் அவருடைய தீர்க்கதரிசி அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவரை போல் இருக்கிறார். இதான் என்ன பண்றாங்க, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் என்னவென்று சொல்லுகிறார்கள் போது இதுக்கு தான் அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. சிலர் எலியாங்கிறாங்க, சிலர் தீர்க்கதரிசிகள் ஒருவருங்கிறாங்க, பூர்வ காலத்து தீர்க்கதரிசி ஒருத்தர் உயிரோட வந்தாருங்கிறாங்க. இப்படி எல்லாம் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் உம்மை பற்றி என்பதை அவர்கள் என்ன பண்றாங்க, அந்த இடத்துல மையப்படுத்தி காட்டுகிறார்கள் அப்படின்னு தான் அந்த இடத்துல நாம் புரிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதுதான் என்ன பண்ணுறாரு, திருப்பி அந்த இடத்துல பேசுவதாக பார்க்குறோம். எது படிச்சிங்க? மார்க் 6 படிச்சிங்க. 6:14 இல்லையா? மரித்தோழ்ந்து எழுந்தான், ஆகையால் பலத்த செய்கள். சிலர் எலியா என்றார்கள், வேறு சிலர் அவர் ஒரு தீர்க்கதரிசி அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவரை போல் இருக்கிறார் அப்படின்னு தான் என்ன பண்றாங்க, அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். லூக்கா எழுதின நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். லூக்கா 9:7-8. அப்பொழுது காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது அவரால் செய்யப்பட்ட யாவையும் கேள்விப்பட்டதும் அன்றி, சிலர் யோவான் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்றும், சிலர் எலியா தோன்றினார் என்றும், வேறு சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவர் உயிர்த்தெழுந்தார் என்றும் சொல்லிக் கொண்டபடியால் என்று சொல்லக்கூடாது. கலக்க மனிதன் என்ன பண்றாரு, சிரச்சேதம் பண்ண தான் வந்துட்டாரோ. யோவானை நான் சிரச்சேதம் பண்ணினேன், இவர் இப்படிப்பட்டவைகளை செய்கிறார் என்று கேள்விப்படுகிறேனே, இவர் யார் என்று ஏரோது சொல்லி அவரை பார்க்க விரும்பினார். இது யாரு? இப்போ இதுல எல்லாமே கிறிஸ்துன்னு ஒருத்தர் வருவாரு, அவராய் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள் வரவில்லை. இவர்கள் மோசேயும் எலியாவும் எதிர்பார்த்தது நிமித்தமாகத்தான் அவர்கள் பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுவதாக அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம எஸ்ரா நெகேமியா புத்தகங்களை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே சாலமோனை பற்றி பேசும்போது இந்த யூத ராஜாங்கத்தில் ஒரு கீர்த்தி பெற்ற அரசன் ஒருவர் இருந்தார் என்று தான் பேசுகிறாங்க. சாலமோன் பெயரை கூட அவங்களுக்கு சரியாக தெரியல என்பது தான் அந்த இடத்துல பார்க்குறோம். அவங்க தெரியல, ஒரு பெரிய ஆள் இருந்தாருன்ட்டு. அப்போ அதுபோல் அந்த ராஜாங்கங்கள் மாறி வரும்போது, காலங்கள் மாறி வரும்போது, இவர்கள் சரியாக அந்த க்ளோஸாக இருக்கக்கூடியவங்க, அதில் தொடர்பு இருக்கிறவங்களுக்கு தான் அது கரெக்டாக தெரியுமே தவிர அந்த பேர் பிரஸ்தாபம் மற்றவர்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை என்பதை பார்க்குறோம். இப்போ நமக்குள்ளாக நாம் எடுத்துக்கொண்டால், நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் என்று கேட்டால் சட்டுன்னு அவர் தேவகுமார்னு சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. ஏன்?
அவர் மூவரில் ஒருவராக அவர்கள் பரிணமிக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு அநேக சபைகளின் கொள்கையாக இருக்கிறது, அடிப்படை கொள்கையாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதைத்தான் வந்து என்ன பண்ணுறோம், நாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்படின்னா எலியா வருவார் என்ற நம்பிக்கை, ஏன்னா அதில் 17ஆம் அதிகாரத்தில் மத்திய 17 பார்த்தீங்கன்னா எலியாவுக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் உமக்கு ஒரு கூடாரமும் போடுறேன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அவர்கள் மோசேயும் எலியாவையும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான் பொருள். அன்றைக்கு மட்டுமல்ல பிரியமானவர்களே, இன்றைக்கும் கடைசி நாட்களில் 3.5 ஆண்டுகள் கடைசி உபத்திரவ காலம் என்று அழைக்கப்படுகிற காலத்தில் மோசேயும் எலியாவும் 3.5 நாட்கள் ரோட்டிலே வந்து விழுந்து கிடப்பார்கள் அப்படின்னு நம்பிக்கை இன்றைக்கி நிறைய சபையில் இருக்குது, டீச்சிங்ஸாகவே இருக்குது. அந்த வெளிப்பசேஷம் 11ஆம் அதிகாரத்தை அடிப்படையில் வச்சு என்ன பண்ணுறாங்க, அவங்க டீச்சிங் கொடுக்குறாங்க. மோசே வருவார், எலியா வருவார், கடைசி காலத்தில் வருவார், அந்த உபத்திரவ காலத்தில் வருவார், அவரை கொன்றுவாங்க, 3 நாள் வந்து ரோட்டில் அவங்க கிடப்பாங்க. ஏன்னா அற்புதம் செய்கிற சக்தி உடையவராக இருக்கிறார்கள், தண்ணீரை இரத்தமாக மாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், மழை பெய்யாதபடி வானத்தை அடைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படியே இந்த 2 சாட்சிகளை பற்றி பேச, அந்த 2 சாட்சி மனவாட்டி திரள் சொல்ல தெரியாத அவங்களுக்கு. வானத்தை அடைத்தவர் எலியா, தண்ணீரை இரத்தமாக மாற்றிய மோசே. ஆக மோசேயும் எலியாவும் வருவார்கள். ஏன் மோசேயும் எலியாவும் வருவார்கள் என்பது வேத வசனங்களின் வழியாக புரிந்தது. இப்படி பயங்கரமான ஒரு நல்ல ஆழமான சத்தியம் ஒன்று உண்டு, ஆனால் ஆழமான சத்தியமான தெரியாது. அவங்க புரிதல் அவ்வளோதான், அப்படிதான் இருக்குது என்பதை இந்த இடத்துல வந்து நாம் என்ன பண்ணுறோம், நாம் வந்து பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் பெரியமானவர்களே. மல்கியாவின் புத்தகம் மல்கியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எலியா வருவார் என்று கடைசி தீர்க்கதரிசியானவர் வந்து கடைசி புத்தகத்தில் சேர்க்க அந்த தொகுக்கப்பட்ட புத்தகங்களில் கடைசி புத்தகத்தில் எழுதிவிட்டார் என்பதாக 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறது. அதை பற்றி கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமானது 1000 ஆண்டு ஆட்சி தானே. அந்த நாள் உபத்திரவ காலம் வருவதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் உங்களுக்கு எலியா தீர்க்கதரிசி, அந்த கடைசி காலம் வரக்கு முன்னாடி எலியா தீர்க்கதரிசி அனுப்புறேன்ட்டார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசும்போது வருகிறவனாக எலியா இவன் தான், அவர் கட்டிட்டு போயிட்டாரு. அதை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இன்றைக்கு இல்லாதவர்களாகத்தான் அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது பிரியமான. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே எலியா தீர்க்கதரிசி உங்களுக்கு அனுப்புகிறேன்னர். அதனால தான் எலியா வருவார். எலியா ஒரு நம்பிக்கை இருந்ததுனால இவர் எலியாவாக இருக்குமோ ஒன்று நம்பிக்கை. நீங்கள் உங்கள் அங்கிளை கூப்பிட்றக்காக ரயில்வே ஸ்டேஷனில் போய் நிற்கிறீங்க. இப்போல்லாம் மொபைல் இருக்கிறத கூப்பிட்டு கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் நின்று பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. தூரத்தில் ஒருத்தர் வரவர் அவங்க மாமா மாதிரியே இருப்பார், உங்கள் அங்கிள் மாதிரியே இருப்பார். ஏன்னா அவரை எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுனால அவரை போல காணப்படுவார்கள். அதனால என்ன பண்ணிட்டாங்க, இவரை போல தான் என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல இவர் காணப்பட்டார்கள் என்பதை தான் அந்த இடத்துல வந்து நாம் பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன என்று நாம் ஆய்வு செய்வோம் என்று சொன்னால், உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15 மற்றும் 18 வசனங்களிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், மோசேயும் சொல்லுகிறார், அங்கு யாவேவும் சொல்லுகிறார். சொல்லும்போது யாவே சொல்லுகிறார் உன்னை போலங்கிறாரு. உபாகமம் 18, 15 மற்றும் 18. மோசேயும் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக. இப்ப மோசே சொல்றாரு, என்ன சொல்றாரு, என்ன மாதிரி உன் கடவுளாகிய ஆண்டவர் என்ன மாதிரி ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார். உனக்காக உன் நடுவே உன் சகோதரி எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. என்ன மாதிரியே ஒருத்தர் வருவார் அப்படின்னு வந்து மோசஸ் சொல்றார். அப்படின்னா மோசே மாதிரி ஒருத்தர் வந்தார். இது வந்து இஸ்லாமியர் என்ன பண்றாங்க, கிடையாது, டைவர்ட் பண்றாங்க. மோசே 2 திருமணமானவர், அவங்க கணக்கு. முகமது நபி 2 திருமணமானவர், இயேசு கிறிஸ்து திருமணம் ஆகாதவர்.
ஆக அந்த வந்த தீர்க்கதரிசி யார் என்று கேட்டால் முகமது நபி அப்படின்றாங்க அப்படின்னு சொல்றார். நீ நிறைய உதாரணங்கள் கொடுக்குறான். நான் சென்று ஒரு தேற்றரவாளி அனுப்புவேன்னு சொன்ன அந்த தேற்றரவாளி யார்? அது முகமது நபி. இப்படி பல வியாக்கியானங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதாக அந்த இடத்துல பார்க்கும். இதுதான் அந்த இடத்துல பார்க்கும். உனக்காக உன் சகோதரன் மத்தியில் இருந்துங்கிறாரு. அப்ப இஸ்ரேலுக்கு சகோதரன் யார்? இஸ்மையேல். இஸ்மையேல் வம்சத்திலிருந்து வருவதைத்தான் உன் சகோதரன் மத்தியில் பேசுகிறார். அது 12 பசங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சகோதரர் அல்ல. இன்றைக்கு நிறைய வியாக்கியானங்கள் கொடுக்கப்படும். இன்னும் நிறைய இருக்கு, 1-2 இல்லை. அப்படி கம்பேரிட்டிவ் ஸ்டடி போடுறாங்க. டேப்லர் காலமாட்டை போட்டு அந்த மோசே, இயேசு கிறிஸ்து, முகமது நபி 3 ஆய்வு செய்கிறாங்க. ஆய்வு செஞ்சு இந்த மோசே மாதிரி வந்தது முகமது நபி தான், ஜீசஸ் கிடையாதுங்கிறத என்ன பண்ணுறாங்க, ஒரு டேபிள் போட்டு இங்கே நம்ம வசனங்க தான் நம்ம இந்த ஒரிஜினல் வெர்ஷனில் இருக்கக்கூடிய வசனங்களை எடுத்து அவங்க போட்டு ஒரு டேபிள் போட்டு அவங்க சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்கிறார்கள் என்பதாக இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். பெரியமாவர்கள் 18 வசனம் படிங்க. 18 உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை இப்ப அவர் சொல்றாரு, உன்ன மாதிரி ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர் அவர்களுக்கு சொல்லுவார். அவர் கற்பித்தது என்னது? இவர் தேவகுமாரன். ஆனா முகமது நபி சொன்னாரான்னு கேட்ட இல்ல, இவரை நேசகுமாரன் சொல்றாரு. அதை கம்பேர் பண்ண முடியாது இல்லையா? அப்ப அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அதை மாற்ற முடியாது. இப்படி அநேக காரியங்கள் உண்டு என்பதாக பாருங்க. அதை நெகட்டிவ் பண்றதுக்கு நிறைய காரியங்கள் உண்டு என்பதாக பார்க்கிறோம். அவருக்கு படிங்க, அவர் சகோதரர்லேருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர் அவர்களுக்கு சொல்லுவார். அந்த மாதிரி சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து என்பதைத்தான் அந்த இடத்துல நாம் புரிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, யோவான் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யோவான் ஸ்நானன்ட்ட கேட்குறாங்க, நீ எதுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறேன்ட்டு. அப்போ என்ன கேள்வி கேட்கிறாங்க பாருங்க. அவர்கள் அவரை நோக்கி, நீர் கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல. நீ கிறிஸ்துவும் கிடையாது, நீ எலியாவும் கிடையாது, தீர்க்கதரிசியானவரும் அல்ல. தீர்க்கதரிசியாக மோசே மாதிரி வந்த தீர்க்கதரிசியானவரும் கிடையாதுன்னா ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். நீ ஏன் ஞானஸ்நானம் கொடுக்குறேன்னு கேட்க. அப்போ இங்கே பண்ணாங்க. அப்போ எலியா வருவார்னு ஒரு நம்பிக்கை, மோசே போல் ஒரு தீர்க்கதரிசி வருவார், பூர்வகாலத்து தீர்க்கதரிசி வருவார் என்ற நம்பிக்கை, கிறிஸ்து வருவார் என்ற நம்பிக்கை. இந்த நம்பிக்கைகளை அடிப்படையாக கொண்டுதான் அன்றைக்கு இருந்த கூடிய ஜனங்கள் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்ற கேள்வியை அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது அவர்கள் கிறிஸ்துங்கிற வார்த்தையை விட்டுட்டாங்க இந்த இடத்துல. ஏன்னா கிறிஸ்து ராஜாவா வருவாரு, அபிஷேகம் பண்ணப்பட்ட அரசராக வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது தான் இவரை எலியா என்று தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொண்டார்கள். இவர்களை என்ன பண்ணாங்க, பூர்வ காலத்து தீர்க்கதரிசியாக இருக்கலாம் என்று ஏற்றுக்கொண்டார்கள். மரித்து போன யோவான் ஸ்நானகனாக இருந்திருக்கலாம் என்று ஏற்றுக்கொண்டார்களே தவிர இவர் கிறிஸ்து என்ற காரியத்தையும் இவர் தேவகுமாரன் என்ற காரியத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதா பார்க்கணும். ஆணித்தரமாக இந்த காரியங்களை என்ன பண்ணுகிறார், அவரிடத்தில் பேசும்போது அங்கிருந்த ஜனங்கள் எப்படி இதை அறிந்து கொண்டார்கள் என்பதை நாம் மையமாக பார்த்தோம் என்று சொன்னால் அதில் சான்ஸே இல்லை என்பதா பார்க்கணும். அப்போ இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் கூட்டத்தின் மத்தியிலும் அப்படித்தான் நிகழ்கிறது. அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம், நாம் தெளிவுற அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து யார் என்று கேட்டால் அவர்கள் பிதாவாகிய கடவுள், குமாரராகிய கடவுள், பரிசுத்தாவியாகினவராகிய கடவுள், 3 கடவுள், அதில் மைய கடவுளாக அவர் இருக்கிறார் என்றுதான் சொல்லுவார்களே தவிர இயேசு கிறிஸ்து என்றும்
கடவுளுடைய கிறிஸ்து என்றும் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றும் சொல்லுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பில்லை என்பதா பார்க்கும். ஏன்னா இன்னைக்கு சபையின் போதனைகள் அப்படியாக இருக்கிறது என்பதா பார்க்கும். அப்போ சபையின் போதனைகள் அவனமாக இருக்கும்போது இதை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை மக்கள் கூட்டங்களுக்கு வருவதில்லைங்கிறத தான் அந்த இடத்துல வந்து பார்க்கும். எனவே பிரியமானவர்களே, இன்றைக்கு அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வந்து என்னை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்டால், இந்த உலகம் இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லாது. ஒருவேளை சொல்லலாம், இவர் குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னாலும் அவர் இயேசப்பா என்று அழைக்கிறவராகத்தான் அருகில் இருக்கிறார்கள். இயேசு சுவாமி என்று அழைக்கப்படுவர்கள் என்று பண்ணுறாங்க அநேகர் இருக்கிறார்கள். இவர்தான் பரிசுத்த ஆவியானவராக வந்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய மக்கள் கூட்டங்கள் உண்டு. அதனால் ஜெபிக்கிறவர்கள் ஆவியானவரே என்று ஜெயிப்பதற்கு காரணம் மூன்றும் ஒரு நிலைப்பாடு என்பதைத்தான் அந்த இடத்துல வந்து பார்க்கும். எனவே அப்படித்தான் வேத புத்தகம் சொல்லுகிறதா என்று கேட்டால், இதை கிறிஸ்து ஆமோதிக்கிறாரா இல்லையா என்பதை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அடுத்த வகுப்பின் தியானத்திலே நாம் தொடரலாம். பிதாவாகிய யாவே கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.